டைம்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ தமிழ்நாட்டில் நீதியரசு சமீபத்தில் சொன்ன ஒரு தீர்ப்புனால இப்போ நாடாளுமன்றம் வரைக்கும் அது போயிடுச்சு. அது இப்போ அவருடைய நிலை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஒரு விபரீதமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக களத்தில் இருக்கணும், பூச்சாட்டி காட்டி நம்ம இங்கே உள்ள மற்ற எல்லாருடைய வாக்குகளையும் அறுவடை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் களத்தை திமுக செய்கிறது. நன்றாக கவனிக்கவும், பாஜக செய்யலை. திமுக விரும்புகிறது, தனக்கான எதிரியை திமுக தீர்மானிக்குது, தேர்வு செய்து. இதுக்கு முன்னாடி ஒரு எதிரி அதிமுக அப்போ கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி அப்படி இருந்தாங்க. அந்த மோதல் போக்கு சரியாக இருந்தது, மாநில கட்சிகளுக்கு இடையிலான மோதலாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக அந்த மோதல் போக்கை, அந்த அரசியல் களத்தை தேசிய கட்சியான பாஜகவுக்கு தாரை வாக்குது. இது மிக மிக ஆபத்தான போக்கு. இந்த விஷயத்துலேருந்து தான் நம்ம திருப்பரங்குன்றம் அரசியலை பார்க்கணும். திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையில் அது ஒரு தூண் இருக்குது. இந்த தூண் வடிவம் இதெல்லாம் பார்த்தா அது கோயில் தூண் மாதிரி எனக்கு தெரியுது தனிப்பட்ட முறையில். மற்ற ஆய்வுகளின்படி அது அளவை கல், இந்த கல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒரு கோரிக்கை எழுப்பப்படுது, அதில் வைக்கணும் அப்படிங்கிறது. அந்த இதை ஒரு சூடத்தை பற்ற வச்சு, ஒரு கற்பத்தை பற்றி முடிஞ்சு போயிருக்கும். பாஜக அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி முடிஞ்சிருக்கும். வெறும் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சிங்க, நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சின்னு தூய்மை பணியாளர் போராட்டத்தை நைட்டாக அடித்து தூக்கி அவங்கள ஒடுக்க முடியுதில்ல, திமுக அரசாலும் ஒடுக்க முடியுதில்ல. ஆனால் அங்கே திருப்பரங்குன்றத்தில் நீதியரசர்கள் உத்தரவிட்ட பிறகும் அதை செய்ய விடாமல் அதை அரசியல் பண்ணுறீங்கள. அதை எந்த அரசியல் பண்ணுறீங்க? அப்படி இது தீபத்தூணில் அது அந்த இதில் ஏற்றுனா, கற்பூரம் ஏற்றுனா அது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புங்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. எந்த இஸ்லாமியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது அவங்களோட பிரச்சனை, அங்கே ஏற்றிட்டு போகிறாங்கன்னு அமைதியாக இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய மசூதியில், தர்காவில் அவங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றிருக்காங்க. அப்படி நல்லிணக்கமாக இருக்காங்க. வேறு யாருங்க அவன்? இங்கே இருக்க இஸ்லாமியர் யாருங்க? இங்கே இருக்க கிறிஸ்தவர் யாருங்க? நேற்று வரைக்கும் இங்கே நாடார், கோனார், பறையர், வெள்ளாளராக இருந்தவங்க தாங்க மாறி இருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற புரிதல் இருக்குது. அதனால தான் இஸ்லாமியர்கள் பலரும் மாமா மச்சன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வாய்ப்பு மூலமாக இப்போ ஒரு சலசலப்பாகுது. இந்த சலசலப்பு இன்றைக்கி எங்கே போய் நிற்குது? தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த பிரச்சனை இன்றைக்கி எங்கே போய் நிற்குது பாருங்கள். பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, பிரச்சனையை அங்கே கொண்டு போயிட்டீங்க. நீதியரசர் சாமிநாதன் அவர்களை நீக்கணும்னு நீங்கள் தான் கொண்டு போயிட்டீங்க. கொண்டு போய் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆள் அப்படின்னு அங்கே உள்ள வட இந்திய இந்துத்துவ அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. இப்போ தேசிய அளவிலான பிரச்சனையை அதை மாற்றுறாங்க. ஒரு அவன் எப்படி சென்சிட்டிவாக மாற்றும்? ஒரு இந்துக்களின் தேசத்தில் ஒரு விளக்கு ஒரு தீபம் ஏற்ற உரிமை இல்லையா அப்படின்னோடனே வடக்கு இருக்க இந்து அந்த சங்கிகளுக்கு என்ன தெரியும்? என்னடா தமிழ்நாட்டில் இப்படி இந்துக்கள் ஒடுக்கப்படுறாங்களான்னு அவன் நினைப்பான். அப்போ தேசிய பிரச்சனையை இதை மாற்றி விட்டீங்கல்ல. இப்போ நீதியரசர் அவருக்கும் நீதிபதிக்கும் அங்கே செல்வாக்கை உருவாக்கி விட்றாங்க. அவர் யாருன்னு இப்போ அவங்க தெரியும். ஆமாம், இப்போ மோகன் பகவத் வர்றாரு இங்கே. ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையில் உள்ள இறங்கும், இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ எல்லாமே ஆர்கனைஸ்டாக மாறுது. தமிழ்நாட்டில் பிஜேபி தலையெடுத்து நிற்கிறதுக்கான வேலையை திமுக செய்து, திராவிடர்கள் அவர்களுக்கும் தமிழர்களுக்குமான மோதலாக இருக்கணும். நாம் தமிழர் சீமான் கட்சிக்கும் இதுக்குமான மோதலாக அந்த களத்தை தமிழர்கள்ட்ட பேரக்கூடாது. இன்னொன்று, அதிமுக பழனிசாமி பழனிசாமிகிட்ட தமிழர் அரசியல் இல்லை, அதை நம்ம இருக்கு. ஆனால் அவர் தமிழர். அப்போ தமிழர்கிட்ட அதிகாரம் போகக்கூடாது. இப்போ தமிழர்கிட்ட அதிகாரம் போனதுனால தானே தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும்னு சீமான் கேட்ட உடனே நடக்குது. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்க மண்டலமாக மாற்ற முடியுதில்லை. இவ்வளவும் சங்கிகளுடைய ஆதிக்கத்துக்கு நடுவில் பழனிசாமி செய்கிறார். நான் பழனிசாமி அவர்களை தமிழர் அரசியல்வாதியாக நான் இது பண்ணல. அவர்கிட்ட தமிழர் அரசியலும் கிடையாது, எந்த கடையும் கிடையாது. ஆனால் இந்த திராவிட அரசியல் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுது அப்படின்னா, இந்த திமுகங்கிற அரசியலில் அதிமுக கட்சியின் தலைமை பொறுப்பு ஒரு தமிழர் வசம் இது வரைக்கும் ஜெயலலிதா கூட இருந்தது. அந்தம்மா தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறாங்க இல்லைங்களா. அப்படிங்கும்போது அப்போ மோதலாம். அப்போ எளிதாக அரசியல் பிறகு வசதி, ஜெயலலிதாவை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு வசதியாக இருந்துச்சு. நீங்களும் வேற நானும் வேற. அப்போ ரெண்டு பேருக்கும் மோதல். நான் இல்லைன்னா அவன், என்ன இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் வெளியாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசியல் போயிடுச்சு. இன்னைக்கு பழனிசாமி தமிழர். அப்போ பழனிசாமிக்கும் இதுக்குமான மோதல் ஆச்சுன்னா நம்ம தோற்று போனோம்னா அவன் தமிழ் வந்துடும். அதே மாதிரி நம்ம தோற்று போகிற எதிரில் நம்ம கூட நாம் தமிழர் மாதிரி தமிழர் அரசியல் வந்துச்சுன்னா
அப்போ போட்டி தமிழர்களும் திராவிடருக்குமானது மாறிடும். அந்த காலத்தையும் மாற்றணும். அப்போ அந்த காலத்தை தூக்கு. அப்போ அந்த இடத்துல யாரை கொண்டு வரலாம்? வட இந்திய சங்கிகள், ஆர்எஸ்எஸ், இந்துத்வா அப்படின்னு ஒரு சங்கிகளை இந்த இடத்துல வந்து நிறுத்தினோம்னா இயல்பாகவே தமிழ்நாட்டில் இருக்க மண் சார்ந்த அரசியல், மொழி சார்ந்த அரசியலில் இங்கே தமிழர்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு இவர்கள் வர்றாங்க. அப்போ நம்ம சொல்லும் போது அந்த பிஜேபி வந்து இப்போ அதிமுகவில் தானே கூட்டணி இருக்கு. அதிமுகவில் தான் கூட்டணியில் இருக்கு. ஆனால் அதிமுக செல்லா காசாக மாறுது, பிஜேபிக்கான களமாக மாறுது அரசியல். அப்போ பிஜேபியை உருவாக்குனா அது எவ்வளோ ஆபத்தாக மாறும். தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு காரணம் இந்த மாநில கட்சியாக அதிகாரத்தில் இருந்த திமுக. ரொம்ப ஆபத்தான அரசியல் இது. தன்னுடைய வெற்றிக்காக இந்த ஆபத்தான சக்தியை தமிழ்நாட்டில் உள்ள இறக்குறாங்க இவங்க. நம்ம வலிமையாக இருக்கிற ஒரு எதிரியை தேர்வு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் கூட அவங்க அரசு வலிமையான எதிரி கிடையாது. இவர்களுக்கு இந்த வலிமையான எதிரியை காட்டி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் செஞ்சால் இங்கே இருக்கிற வாக்குகளை அறுவடை செய்ய முடியுங்கிறதுக்காக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வலிமையே இல்லை. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிற நிலையில் இருக்குது. அது இந்துத்துவ அரசியல் பண்ணுது, வளருது. அதுவும் கூட இவர்கள் திமுக வந்த பிறகு தான் இன்னும் கூடுதலாக இருக்குது. அதை நோக்கி இதையான ஆபத்தான அரசியலை வந்து திமுக செஞ்சிடுச்சு. அதனால் இதை வந்து புலிவாலை பிடிச்ச கதையாக திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ பாரதியாருடைய பிறந்த நாளில் சீமான் பேசின பேச்சு தான் வந்து இப்போ ரொம்ப அதிகமான வேலையில் இருக்குது. அவர் வந்து பாரதியாரை வந்து ரொம்ப உரிமை கொண்டாடுறாரு. அவருக்கு தேவையில்லாத வேலை, அவர் ஒரு சங்கியாவே ஆயிட்டாரு அப்படின்னு ரொம்ப அதிகம். நாங்கள் அன்றே சொல்கிறோம் பார்த்தீர்களா, சீமான் ஒரு சங்கி அப்படின்னு ஆரம்பித்தாங்களா? ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சீமான் அவர்களுடைய அந்த பாரதியார் உரை வந்து கேட்டோம். பாரதியார் மீதான ஒரு புதிய ஒரு பார்வையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப சிறப்பான உரை. வழக்கம் போல் அண்ணன் வந்து எந்த பொருள் சார்ந்து பேசுகிறாரோ அதில் வந்து தரவுகளோட சிறப்பாக பேசுவார். இதில் பாரதியை வந்து பல பாடல்கள் வந்து நினைவு வச்சு பேசுகிறதே ஒரு அசாத்திய திறமை. அதை நினைவு வச்சு அழகாக கூட்டத்தை கட்டி போடுற மாதிரி பேசியிருந்தார். அதில் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதியை கொண்டாடக்கூடாது. திராவிட அரசியல் வந்தப்போ பாரதியார் பூணூல் அணிந்தவர், பிராமணர், அதனால் அவரை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திராவிட அரசியல் இதாச்சு. ஆனால் இவர்கள் கொண்டாடக்கூடிய பாரதிதாசன் அந்த பாரதியாருடைய தாசனாக இருந்தவர். அவர் தன்னுடைய குருவாக பாரதியாரை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அந்த குருவை கொண்டாடக்கூடாது, பாரதிதாசனை கொண்டாடணுன்னாங்க. அதே பாரதிதாசன் வந்து பின்னாடி வந்து நாம் தமிழர்னு தமிழர் அரசியலுக்குள்ளே இதை வந்தவுடனே பாரதிதாசனையும் அப்படியே மழுங்கடிச்சிட்டாங்க. இது திராவிட அரசியல். இதுதான் ஓவராலாக வந்து சீமானவர்கள் வந்து பேசுகிறது. பொதுவாகவே சீமானவர்கள் இந்த மாதிரி ரஜினியை பார்த்துட்டா உடனே சங்கி அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் சங்கிகள் வந்து சீமான் வந்து சைமன் அப்படின்னு அவர்கள் வந்து கிறித்துவர் அப்படின்னு அவன் அரசியல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் திராவிடர்கள் வந்து சீமானை வந்து சங்கின்னு அரசியல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அவர் தமிழராக இருக்கிறாரு, திராவிட அரசியலுக்கு பிடிக்காது, இப்படின்னு மாறி மாறி குழப்பி போட்டு சீமான் யார் தான் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி அடிக்கிறாங்க. அப்போ தமிழர் அரசியல் பேசக்கூடிய சீமான் அவர்கள் பாரதியாரை கொண்டாடுவதனால் அவர் சங்கி ஆகிறார், ரஜினியை பார்த்துட்டா சங்கி ஆகிறார். இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த திராவிட கூட்டத்தார்கள் மட்டும் வந்து டெல்லிக்கு எந்த நேரம்னாலும் ஃப்ளைட்டில் தாவி ஓடி போய் கடைசியில் அந்த ஃப்ளைட்டு சக்கரத்தை பிடிச்சி தொங்கிட்டே போய் பார்லிமெண்ட்லேயே எல்லாம் வந்து பிரதமர் வீட்டு வாசல்லையே போய் விழுந்து குப்புரை அடித்து சுற்றி உள்ளே போய் பார்க்கறதுக்கு தவம் இருந்து காத்து கிடந்து சந்திக்க முடியுது. இல்லைனா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து இங்கே இங்கே நிகழ்ச்சி நடத்த முடியுது, வெங்கைய நாயுடு கூட்ட முடியுது, நிகழ்ச்சி நடத்த முடியுது, எல்லாமே நடக்குது. இப்போ உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை இல்லைனா டாஸ்மாக் இடி ரைடுன்னா உடனே வந்து போயிடுறாங்க. கூடவே அவர் பாய் சந்திரபாபு விஞ்ஞானி அவர்களையும் கொண்டு போயிடுறாங்க. சந்திரபாபு விஞ்ஞானி தான் டீலிங், அவர் தான் ஏற்பாடு எல்லாமே. அப்போ அந்த கனெக்ட் கரெக்டாக ஆகுது இல்லை? நீங்கள் எங்ககிட்ட தமிழர் அரசியல் இது திராவிடன்னு இது பேசுகிறீங்க, அங்கே கரெக்டாக வந்து உங்களுடைய தெலுங்கு லாபி மூலமாக தானே நீங்கள் எல்லா காய் நகரத்திலும் பண்ணுறீங்க. இப்போ நேரு பையன் திரு நிர்மலாவை போய் பார்த்து பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி வந்து உடனுக்குடன் நடக்குது? வேற இவர்களை பாஜகவை எதிர்க்கக்கூடிய வேற பிற மாநில முதல்வர்கள், அந்த மாநிலத்தை சேர்ந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அனுமதி உடனே கிடைக்காது. இவர்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது உடனே? அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் திமுகவா? இன்னும் விசுவாசமான அடியாளுங்க. இப்போ அதிமுக வந்து ஆட்சி காலத்தில் பாஜகவால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நிறைவேறுது. அதானியோடைய பிஸ்னஸ்லாம் இங்கே வந்து சிறப்பாக நடக்குது. எப்படி நடக்குது? அதிமுக பழனிசாமி ஆட்சியில் இருந்தால் நேரடியாக சங்கி, இது சங்கியோடைய அடியாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. திமுகவே வந்து பிரமாதமாக வந்து எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடத்தும், வைக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் இவர்கள் வந்த பிறகு அந்த திட்டங்களுக்கெல்லாம் நியாயப்படுத்துறது வேறு வேறு பெயர்கள் வச்சு அதை வந்து பிரமாதமாக கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி வந்து பாஜக கூட ரகசியமாகவும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற திமுக. என்ன இருந்தாலும் இவர் சீமான் அவர்கள் வந்து பாப்பான்
எல்லாரையும் சமமாக மனிதர்களை பார்ப்பான், அது அதனால மேடைக்கு அவன் பார்ப்பான். அது ஆனால் யதார்த்தமாக தானே சொன்னது அப்படி தானே. டேய் பூணூல் இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, பூணூல் என்ன பெரிய பூணூல் போடுறா எல்லாருக்கும் பூணூல்னு போட்டு விட்டார்ல. முதல்ல அந்த பூணூலுக்கான பின்னாடி அரசியல் போனீங்கன்னா அது வேற. அந்த பூணூலே எவர்களுக்கு மறுக்கப்பட்டதோ பாரு யாருக்கு போட்டு விட்டானோ அவர்களுக்கானது தான் பூணூல். அவர்கள் ஆதியில் போட்டது தான் பூணூல். பப்பானுக்கு முப்பான் பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ்சாதியானான். அதுதான் இவர்களுக்கு முந்தையே அதே மாதிரி முந்தி பிறந்தவன் நான், முதல் பூணூல் தரித்தவன் நான், சங்கு பறையன் நான் அப்படின்னு பறையர்கள் அவர்கள் பூணூலுக்கும் பறையர்களுக்கும் சொந்தம். ஆதிப்பறையன் சிவனே அப்படின்னு அதையெல்லாம் சீமான் தான் பேசுகிறாரு. ஆக பூணூல் இடையில வந்து பறிக்கப்பட்டது. அது மன்னர்கள் மாறும்போது ஆட்சியாளர்கள் இதாகும்போது நடக்கிற கூத்துகள்னு வைங்களேன். இன்றைக்கி திராவிட ஆட்சி விழுந்து நாளைக்கு சங்கிகள் ஆட்சி வந்தாங்கன்னா இங்கே சங்கிகள் செல்வாக்காக மாறுவாங்க. இப்போ நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறாங்க. அந்த நேருக்கு வந்த சிக்கல் வந்து நேரு வந்து திருப்பதிக்கு வந்து 44 லட்சமா எவ்வளோ போட்டார்ல டொனேஷன் போட்டார். இப்படி பல வகையான வேண்டுதல்கள் சார், பல வகையான வேண்டுதல்கள். இது ஒரு வேண்டுதல். டெல்லி வேண்டுதல் எங்களுக்கு இருக்குது, திருப்பதி வேண்டுதல் இருக்குது, அப்படி பல வகையான வேண்டுதல் இருக்குது. இப்போ வந்து நேருவை வந்து அண்ணா அறிவாலயம் கைவிட்டதா தோணுது. அப்போ நேரு வந்து தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக அவர் ரூட் எடுப்பார்ல. அப்போ ரூட் எடுத்து அவர் பாய் அதே சந்திரபாபு விஞ்ஞானி தான். ஏன்னா இப்போ வந்து பிஜேபி ஆட்சியை பாதுகாக்கிறதே அந்த டீம் தான். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு இல்லைன்னா பாஜக ஆட்சி இல்லை. அப்போ இவர்களை வச்சு தான் காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இது. இதில் சீமான் வந்து பாரதியாரை கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து இது நாள் வரைக்கும் தமிழர்களிடம் போதிக்கப்பட்டது பாரதியார் அவர் இவர் அதனால் புறக்கணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பாரதியாரை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார். பரவலாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சாதியில் பிறந்ததுனாலே நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த சாதியில் பிறந்ததுனாலே நீ புறக்கணிக்கப்படுறதுனால அவரும் அந்த சமத்துவத்தை நோக்கி தானே அவர் அந்த இருந்திருக்காரு. ஏன் அவருக்கு நீங்கள் ஒரு ஆரிய முத்திரை குத்த வேண்டிய எண்ணம் இருக்குது அப்படின்றத இல்லை. அது இன்னைக்கு வந்து இப்போ வந்து அந்த மனநிலை மாறுதுன்னு வைங்களேன் தமிழ்நாட்டில். அதுக்கு கூட காரணங்கள் இருக்கலாம். இவர்களுடைய திராவிட அரசியலுக்கு மாற்றாக எப்படி ஒரு நகர்வு நடக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. அதில் எனக்கு சில மாறுபாடுகள் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த அரசியலில் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பிறமொழியினரையும் வந்து அதே மாதிரி ஏற்றுக்கிற இதாகும். இப்போ இங்கே பிராமணர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இவர்கள் தானா அப்படின்னு கிடையாது. இங்கே இருக்க சிவாச்சாரியர்கள்லாம் நம்ம உள்ள இங்கே உள்ள மக்கள் தான், ஏற்கனவே இருந்தவர்கள் தான். அயலார் வெளியிலேருந்து வந்தவர்களும் நம்ம ஆளுங்களுடைய கலருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அதை எப்படி நீங்கள் பிரித்தறிய முடியும்? இப்போ அவர்களுக்கான தாய்மொழி என்ன? பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தாய்மொழி நிலத்துக்கு ஏற்றாப்புல மாறிடுது. அவரை ஏற்றுக்கும் போது நீங்கள் இவர்களும் ஏற்றுக்கிற இதுக்கு வரும்ல. அதை வந்து நம்ம சீமான் அவர்களை நேர்காணல் செய்யும்போது அந்த கேள்விகள்லாம் கேட்போம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய கட்சி மாறி ஏதாவது பண்ணலாம் அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் கடைசியாக அவர் அதிமுகவை விட்டு கொடுக்குற நிலைமை போல் அதிமுகவில் அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது முயற்சி செஞ்சுட்டு இருக்குதா ஒரு தகவல். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் மாதிரி ஓபிஎஸ் வந்து எப்படியாவது அதிமுகவில் உள்ள போயிட முடியுமா பெருசாக அவர் வேற கட்சி நம்ம போய் பெருசாக உருவாக முடியும். செங்கோட்டையன் சுயமரியாதையாக பாஞ்சு போய் தாவைக்கால சேர்ந்த மாதிரி ஓபிஎஸ் முடியல அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படித்தானே? ஆமாம், அப்படிதான். அதனால அதுக்கான இல்லை, அது கடைசி அடைக்கலம் புகலிடம் அப்படி தான் போகும்னு வைங்களேன். ஆனால் கடைசி அது வந்து தாவைக்காவுக்கு இருக்கிற பேரை வந்து சொல்லி முடிக்கவும் செய்யும். அங்கே எல்லாம் வந்து துரத்தி விடப்பட்டவர்கள் அல்லது ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் வந்து இங்கே தாவைக்கால வந்து கும்மி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு பேர் வரலாம்ல. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா சசிகலாவை சேர்க்குறதோ இந்த டிடிவி ஓபிஎஸ் இப்படின்னு வரிசையாக இந்த விஜய் இப்போ யார் வந்தாலும் சேர்த்துக்கலான்னுங்கிறாரா இல்லை இவங்களாம் வந்தால் வேணாம் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருப்பாங்க? அப்படியும் இருக்கலாம்ல, எல்லாரையும் சேர்த்துக்க முடியாதுல்ல. உங்களுக்கு இப்போ நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு. நாஞ்சில் சம்பத் வந்து வெறும் பேச்சாளர். ஆனால் இதுவரை வந்து எல்லாரும் சேர்த்துக்கினாரு. பிஜேபியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, பிசிகாலேருந்து வந்தவங்களும் சேர்த்துட்டாரு. அங்கே அதாவது ஒரு மிஷின் பிஜேபி தான் சொல்லுவாங்க. அந்த மிஷின் இங்கே இருக்கிற ரவுடி கிரிமினல் எல்லாம் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்து ஊழல் ஆளுகள் எல்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா புனிதராயிருவாங்க. அந்த மிஷினில் போட்டு எடுத்தாச்சுன்னா முக்கிய எடுத்தாச்சுன்னா தூய்மையானவர்கள் ஆயிடுவாங்க. சர்ஃப் எக்ஸல் மாதிரி அது வந்து காவி எக்ஸல் மிஷின் வச்சுருக்காங்க போல இருக்கு, அதில் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தாவேக்காவும் இது மிஷின் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது ஒரு சிக்கல் தான். அதில் இப்போ பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்குதல் பிஜேபி தரப்புலேருந்து கொடுக்கப்படுறதா வந்து தகவல்கள்லாம் வெளியாகுது. எப்படியாவது இவங்களை சேருங்க, டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையுமே. ஆனால் அப்படி சேர்த்தா பழனிசாமிக்கு வந்து சிக்கல் தான். பழையபடி அவர்கள் குடைச்சல் தான் கொடுப்பாங்க. தேர்தல் வரைக்கும் இவர்களை சேர்த்துட்டு பழையபடி அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தாலும் கூட மீண்டும் சிக்கல் தான். அதிமுகவை உடைக்கணும்.
இதன் மூலமா இருக்கிறதுல என்ன தெரிய வருதுன்னா, அதிமுகவை சோழியம் முடிச்சுட்டு அந்த இடத்துல இவங்கெல்லாம் பாஜக தமிழர்கள் தானே, இவங்களாம் ஒன்றா சேரலாம்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இவங்க சேரணும் எல்லாருமே தான், தமிழர்கள் தான். சேரணும் தான், நம்ம தமிழராக நம்ம ஒன்று சேரலாமே, இந்த கட்சியை சேரணும் தான், வலுப்படுத்தலாமே. சேரணும் தான். ஆனா வந்து பழனிசாமியுடைய அதிகாரம் பறி போகும்ல. இப்போ நாற்காலி பதவி, அதை கட்சியை தக்க வைக்கணும், கட்சி தலைமையா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. அப்போ அது குழு மோதல் தானே. இங்கே வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு பார்வை பார்க்கப்படுது. இது வரைக்கும் இவர்கள் கவுண்டர் தரப்புக்கு வந்துட்டு அதனால் அவர்களை வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகர்வு நடக்குதுல்ல. அதை விட்டு கொடுக்க விரும்புவாரா பழனிசாமி? இவ்வளோ நாள் டயரை பார்த்து கும்பிட்டாரு, ஹெலிகாப்டர் டயரை பார்த்து கும்பிட்டாங்க சார். அந்த காலம் மாதிரி இப்போ வந்து நாற்காலில் உட்காந்து நிமிர்ந்து பார்க்குற ஒரு நிலை வந்திருக்குல்ல. அதை விட்டு கொடுக்கறதுக்கு இது வருமா? திரும்ப சசிகலாவே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், பழனிசாமியோட நிலை என்ன? எப்படி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பன்னீரை வச்சுருந்தாங்க, சசிகலா தானே வச்சுருந்தாங்க. அதே சசிகலா அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா இப்போ இந்த சூழ்நிலை வந்திருக்காது. பன்னீர்செல்வம் குருமூர்த்தியோடைய பேச்சை கேட்டுட்டு இயங்குறாரு அப்படிங்கிறத வச்சுருந்தாலும் அரட்டி உரட்டி மிரட்டி வச்சுருந்தா பன்னீர்செல்வம் அப்படியே தான் இருந்திருப்பாரு. இது கட்சியும் இருக்கிட்ட இருந்தோம், இல்லை கட்சியை மட்டும் இந்த அம்மா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அதுக்கு மாற்றாக வந்து பன்னீர்செல்வத்தை அப்புறப்படுத்தி அதில் பழனிசாமியை கொண்டு வந்து வச்சு இப்போ வந்து கட்சியும் போச்சு, எல்லாம் போச்சு இல்லை. அதனால பழனிசாமி அலர்ட்டாக தான் இருப்பார். ஆனாலும் இந்த பாஜக வந்து ஒரு நெருக்கத்தில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தூய்மை பணியாளருக்கு வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கும் போராட்டம் பண்ணுறாங்க. அதை வலுக்கட்டாயமாக அவங்கள அப்புறப்படுத்துறதுல திராவிட மாடல் வந்து ரொம்ப வீரியமாக இருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய போராட்ட குணத்தை பற்றி தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு இன்னும் நாங்கள் சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்கிற இதர கட்சிகள் வந்து அதை பற்றி எதுவும் பேசலை. கடந்து போகிறது மிகப்பெரிய இதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். திமுகவுடைய கூட்டணி கூட்டணியில் போய் சேர்ந்த உடனே அவங்க மொத்த பேரும் வந்து திமுக காரங்களாம் மாறிடுறாங்க. விசிகா ஏன் திமுக மாறணும்? தூய்மை பணியாளர் போராட்டம் இவ்வளோ நடக்கல. நீங்கள் போன தடவை நடந்தப்போ வந்து ஒடுக்குனப்பவே வந்து பார்த்தீங்க, அதெல்லாம் அப்படியே அமைதியாக கடந்து போயிட்டீங்க. இப்போ திரும்ப திரும்ப வரணும்ல. எந்த பாதிக்கப்படுற மக்களின்காக தானே அரசியல் பண்ணுறதா வர்றீங்க, பேச வேண்டியது தானே. அதே மாதிரி இடதுசாரி தோழர்கள் அவங்களும் பேசணும்ல. இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன ஒரு கூட்டணி இருக்கும்? கூட்டணி எஜமான் வந்து கூட்டணியாக சொல்கிறீங்க. ஆனால் இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2-3 வார்டு வந்து அதிமுக வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. நாங்கள் பண்ணுறது இப்போ 2 வார்டு தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ இவங்கள அரசு வேலையாக இது பண்ணோம்னா இப்போ அவங்களும் கேட்பாங்களே. அது மாதிரி இப்போ கேட்கட்டும், இப்போ கேட்கட்டும்ல. இப்போ அதை பாருங்கள், இப்போ தனியார் மையத்துக்கு போகிறதோட சிக்கல் என்ன சிக்கலாக இருக்குங்கிறத நீங்கள் இப்போ இந்த இண்டிகோ இஷ்யூவில் பார்த்துருப்பீங்க. அரசுக்கிட்ட ஃப்ளைட்டு கிடையாது. தனியார்காரன் அவன் மோனோபொலியாக வந்து அவன் டிமாண்ட் பண்ணுறான். ஒரு அரசு வந்து ஒரு பணியாளர்களுக்குன்னு அந்த விமான ஓட்டிகளுக்குன்னு ஒரு நேர வரையறையே வந்து வைக்கிறாங்க. ஆனால் வந்து அதை ஏற்றுக்காம வந்து செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. ஒரே ஆளுக்கிட்ட போனாலும் அந்த பிரச்சனை வந்து ஆமாம். ஆமாம், அது மட்டும் இல்லை. இந்த ராம்கி நிறுவனம், இந்த நிறுவனத்துக்காக ஏன் வந்து இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் இவ்வளோ வந்து அடம் பிடிச்சி வம்படியாக இந்த தூய்மை பணிகளில் படுத்துகிறாங்க? இப்போ தனியார் மையத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் யார் வாங்கினான்னு சந்தேகம் வருது இல்லை. அதனால தான் இந்த கள்ள மௌனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ அந்த இண்டிகோ விஷயத்தில் நடக்கிறது தான். இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, இவ்வளோத்துக்கும் அது வந்து ஓரளவுக்கு இந்த படித்த மேல்நிலை வர்க்க நிலையில் இருக்கிற மக்கள். அதனால் அது வந்து நாடாளுமன்றத்தில் இங்கெல்லாம் பேசப்படுது. பிறகு வந்து அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது. அதுவும் அரசு பின்வாங்க தான் செய்யுது. இண்டிகோக்காரன் தான் ஜெயிச்சான். அப்போ இதான் தனியாக ஒரு நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தும் போது அது கடைசியில் பிரச்சனை தான். நாளைக்கே வந்து அவன் மொத்த இதையுமே இந்த தனியார் நிறுவனத்திட்ட போயிட்டுனா, நாளைக்கே வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கூட்டி கொடுக்கல வைக்கல அப்படின்னா ஓவர் நைட்டில் வந்து நாங்கள் எல்லாம் முடக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னாலும் செய்ய முடியும். யாருக்கும் சம்பளம் போடல அப்படின்னா என்ன பண்ணுறது? சென்னை தெரியும் போயிடும். ஆமாம், அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. இதே தான் இது தூய்மை பணிகள் போராட்டம் நியாயம் இருந்தால் நியாயத்தை ஆதரிக்க வேண்டியது கூட்டணி கட்சிகளுடைய கடன். அனைத்து கட்சிகளுடைய கடன், கூட்டணி கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுடைய இது. ஆனால் தூய்மை பணியாளர்களை வந்து அவர்களை வந்து செல்லா காசாக இந்த அரசு பாதிக்கப்பட்டவர்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.